இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பெரிதான சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? என்ன வெயில் மனுஷன் இருக்கு வாழ்ற தகுதி இல்லாத ஊர் மாதிரி ஆகிட்டு இருக்கு. இந்த வெயில் இப்படி பொழந்தா எப்படிங்க? மழைக்கு ஒதுங்குவாங்க, வெயிலுக்கு ஒதுங்குறாங்க. வெயிலுக்கு ஒதுங்குற ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு பொழக்குது. இப்ப ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த சம்மர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா, இது யூடியூப் வீடியோ, இதுல வர்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. சீசனியா ஸ்கிப் பண்றானே வெண்ண. சொல்றா முதல்ல இங்கிலீஷ் படத்தை பார்க்க வேண்டியது எதையாவது பார்த்துட்டு வந்து வித்தியாசம் என்ன டார்க் வெப் சீரிஸ் பாத்தியா? இல்ல டார்க்லாம் பாக்கீங்க. ஆளை பாத்தீங்களா? ஃபுல்லா டிஷர்ட் போட்டு எல்லாம் மனுஷன் ஜென்மம் தான். ஷூவை போட்டு சாக்ஸை போட்டுக்கிட்டு குளிருக்கு போடுவாங்க, வெயிலுக்கு இந்த பொண்ணாட போட்டு தீ யாரை பத்தி பேசிக்கிறீங்க நீங்க? ஒன்னதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. ஏங்க மனுஷன் வாழவே முடியாம அவன் இதே கழட்டி போட்டு திரியலான்னு பாத்துக்கிட்டு இது ஃபுல் ஹேண்ட் சட்டையை வேற போட்டுக்கிட்டு இந்த பேண்ட்டை போட்டு ஷூ சாக்ஸை போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டோட போட்டுக்கிட்டு எப்படி உள்ளே தந்தூரியா? தந்தூரி இல்ல தற்குறி. இந்த ட்ரெஸ்ஸ போடுறதுனால பல நன்மைகள் இருக்கு. என்ன அறிவியல் இருக்கு? இப்ப சொல்றேன்பா. என்னது இது? கையே இது என்ன கலர்ல இருக்கு? இது எப்படி இருக்கு? கொஞ்சம் கருப்பா இப்படி டோன் டிஃபரன்ஸா தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி போட்டுக்கிட்டு திரியறேன்டா நானு. காலை பத்தி என்ன சொன்ன? காலை சாக்ஸ் ஷூலாம் போட்டிருக்கேன். ஆமா. ஏன் போட்டிருக்கேன்? உன் காலை பார்த்தே நீ என்ன செருப்பு வச்சிருக்கன்னு சொல்லவா? கிராக்ஸ் தானே வச்சிருக்க. ஆமா, எப்படி சொல்றீங்க? அதான் புள்ளி புள்ளியா வெள்ளையா இருக்கே. 101 டால்மேஷன் மாதிரி ஆயிட்டேடா. என்ன டால்மேஷன் மாதிரி வேற மாதிரி என்ன உன் காலை பார்த்தா அப்படிதான் இருக்கு. இப்படி அன்ஈவன் டோன் இருக்க கூடாதுன்னா இப்படி போட்டு மெயின்டைன் பண்ணி ஷூவை போட்டு மேட்ச் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட ஏதாவது பேசுன வாயை கிழிச்சு விட்டுறேன். சரி சரி போங்க. வந்துட்டேன். படிப்பறிவும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சென்னையில எத்தனை வருஷமா நான் இருக்கேன். கச்சிப்ப சுத்துறான், கழுத்துக்கு போக இருக்கு. ஓ, கழுத்து வைக்க பேசாம இருக்க மாட்டியா? சரி சரி போய் காட்டுற மாதிரி பண்றாங்கன்னு பாக்குறேன். என்ன பண்றாரு? பாடி செடி மேல வைக்கிற மாதிரி சும்மாடு கட்டுறாங்க. அவன் அமைதியா இருக்க மாட்டியா? ஹெல்மெட்டுக்கு ஏன் வெயில் இறங்காதோ? ஓ, ஜில் தண்ணியா? கச்சிப்பு மேல சுருட்டி வச்சு எடுங்க போலாத. ஹெல்மெட் போட்டுருக்கீங்க நீங்க. என்னையா ஹெல்மெட் மேல கச்சிப்பு சுத்தி போட்டுருக்கீங்க. தெரிஞ்சுதான் வைக்கிறேன். பொதுவா கச்சிப்பு மண்டே கட்டிட்டு தானே போடுவாங்க. கட்டுனா முடி பொசுக்கின மாதிரி இருக்கும். இத ஊர்ல பொம்பளை எல்லாம் பானை வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி வைப்பாங்க சும்மாடு. அந்த மாதிரி சுருட்டி மண்டையில வச்சோம்னா தலைக்கும் ஹெல்மெட்டுக்கு நடுவுல ஒரு கேப் உண்டாகும். பைக் ஓட்டுறப்ப ஏர் வென்டிலேஷன் உள்ள போய் அது ஈஸியா போகலாம். ட்ரை பண்ணிட்டாரு. பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். வந்துட்டான் சொல்றாங்க. சரி இதெல்லாம் பேசுறியே, இப்ப பைக் சீட்டு சூடா இருக்குமே, டிக்கி பழுக்குமே, என்ன செய்வ? டிக்கி உனக்கு தாண்டா பழுக்கும், எனக்கு பழுக்காது. அதான் எப்படிங்கிற நானு. என்ன என்ன துண்டோட தெரியுதா வந்தாலே? தம்பி என்னை பார்த்து கத்துக்க. சென்னையில 10 வருஷமா இருக்கேன். இந்த வெயில்ல அசால்ட் வரவா? நீ சொல்றது உண்மையா? டெஸ்ட் பண்ண மாட்டே. காட்சி பண்ணலாமா? அத குறறாங்க. இத புடிச்சுக்கடா. என்னது டெக்னிக்ங்கறானே? என்னன்னு பாப்போம் நம்மள. எப்படி இருக்கு? ஆமா, ஒரு கேப் தெரியுது. கேப் தெரியுதா? ஆமா, மாடில உட்காரு. என்னன்னு குடுகுடுந்தாப்பா இருக்கு. இது தெரியாம இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருக்கேனே. நான் கச்சிப்பு கட்டிட்டு தான் போவேன். மண்டை அவஞ்சி போயிடும். இதுல நல்லா இருக்கு, நல்ல ஐடியா. ஏய் இது தாங்க முடியலடா, எரிச்சலா வருது. என்னடா அது? ஐயோ அப்பா, என்னால முடியலப்பா. நான் பேசாம ஊரை பக்கத்தே போயிடலான் இருக்கடா. வேலை வெட்டிலாம் வேணாம். இப்படி பேச்சுலர் லைஃப்ல வாழ்ந்து இப்படி சம்பாரிச்சு வெயில் காலம் முடியற வரைக்கும் பேச்சுலர் இருக்கேன். பூரா செத்தான்டா. இருக்குது. கதவை திறந்து விட்டுருண்டா. அவனை மொட்டை மாடியில போய் படுத்துருவோம்டா. மொட்டை மாடியில எங்கடா படுக்கிறது? அந்த தான் ஹவுஸ் ஓனர் மேல அவுட்டர் யூனிட் வச்சிருக்கான். ஏசி தான் சூடான காத்து அடிக்குதுடா. குரு இல்லன்னா கூட தூங்கலாமே. எங்களுக்குன்னு இருந்த ஒண்ணே இந்த மொட்டை மாடி மட்டும் தான்டா. அதுலயும் தீய வச்சு கொளுத்துற மாதிரி ஏசி அவுட்டோர் யூனிட்ட பூரா மொட்டை மாடியில வச்சு வெக்க காட்டாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த பரதேசி நாய் ஹவுஸ் ஓனர் இருக்கான்ல, மேல தட்டோடு பதிக்காம சிமெண்ட போட்டு வச்சிருக்கான்டா. அதுல எம்புட்டு தண்ணியை குடிச்சாலும் அப்படியே கொதிக்குது சுடா. என்ன சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குன்னு போய் ஜன்னல் திறந்துடா பைத்தியம் மாதிரி. முடியாது. முடியாது. கொசு கடிக்குதுடா. ஆனா சும்மா இருடா நீ. கொசு கடிக்குதுடா. கொசு கடிக்குதுடா. லைட்டா கொஞ்சம் அந்த காத்து அனல் காத்தா உள்ள இருக்கு. இவனே கொஞ்சம் வெளிய போகட்டும். சுத்தமா குடிக்குது. சரி ரைட். திரும்ப இங்க திரும்ப. கொசுவாயிருச்சுடா. இப்ப எப்படா வெளியே போகும்? வெக்க கொஞ்சம் குறைஞ்சிருக்க, சந்தோஷப்படு. கீழே படுத்தோம்னா அப்படியே தண்ணியே வேர்த்து தண்ணியா வந்து வழுக்கிட்டு போகுதுடா படுக்கும் போது. தூக்கம் வராதுடா கொசு கடிச்சா. பரவாயில்ல, வெக்கையில தூங்க முடியாதுடா. இருடா கொஞ்ச நேரம் இருடா.
கொசுவாது கடிச்சது. ஒரு நாளும் கடத்துறதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆகுது. தூங்குற நாள் கடிக்கிறது கூட ஆபீஸ்ல ஆமா, தெரியாது. தெரியாது. இல்லைங்கிறாங்க. அது எவ்வளவு கடிக்கும்? கதவை திறக்காத ஜன்னலை திறக்காதன்னு சொன்னேன், கேட்டியாடா? ஏய் இங்க பாருடா, ஏடா வெயில் காலத்துல கொசு கம்மியா இருக்கும் செத்து போயிருன்னு சொன்னாங்களேடா, அப்படிலாம் எதுவுமே ஆமா. ஆமாடா. அது வெயிலா இருக்குன்னு உள்ள வந்துருது. அதுவும் வெயிலா இருக்கு உள்ள போய் உட்கார்ந்து திறந்து விடாதான்னு சொன்னேன்டா. திறந்தா கொசு வருது, கதவை மூடுனா வெக்கை அடிக்குது. இதுக்குள்ள மக்கள் வாழ்றதுக்குள்ள எனக்கு வந்து சாகல வாழ்க்கையில எரிச்சல் வருது சுறாரு. நான் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன திறக்காத சொன்னேன்டா. வீட்டா திறந்த? எதுக்கு திறந்த? எனக்கு நாளைக்கு வேலைக்கு போகணும். எதுக்கு திறந்த? கொசு அடிக்க. ஏய் தண்ணி தாகமா இருக்கு, கடையில ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கி தா. எதுக்கு? தண்ணீர் பந்தல் இருக்கு, மாபெரும் தண்ணீர் ஏய் பந்தல். அதெல்லாம் தேவையில்ல, கட்சிக்காரங்க அது தேவையில்லாத பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பாரு நம்ம தண்ணீர் பந்தல்ல தண்ணி குடிச்சா உனக்கு அவமானமா? ஏய் ஏழையா இருந்தா நமக்கு தேவையில்லடா அது. அது எரியுது உனக்கு. நம்ம அதுக்கா ஏன் இருக்குமா? கேவலமா நம்ம கூட அது நினைக்காத. எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்கிற நானு. ஏன் பாக்குறேன்? மனுஷனா பாருங்க. எங்கேயும் தண்ணி இருந்தா குடிக்கலாம், தப்பு கிடையாது. சரி வா குடிப்போம் வா. பிஸ்லரி வாட்டர் மாதிரி இல்லன்னு கிடைக்காது. சரி போ போ தண்ணி பாட்டில் வாங்கி போ, நான் பேசிக்கிறேன் போ. பாத்துக்கப்பா. என்னடா வெறும் தண்ணீர் பந்தல். எது எது இதுவா? தண்ணியை குடிச்சிட்டு வா போ. ஏய் தண்ணீர் பந்தல் எங்க? இதா. டேய் இது குடுவாடா, அதுக்கு பேரு. 4க்கு 2 ஃப்ளெக்ஸ 4ஆ வெட்டி 4 பக்கமும் வச்சு ஒரு பெட்டி மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். இதுக்கு பேரு தண்ணீர் பந்தல். அதுவும் மாபெரும் தண்ணீர் பந்தல். சரி தண்ணி வைக்கிறதுக்கு குடம் எங்க? குடம் இல்லையா? இந்த கேனாவது இருக்குமே அதங்க இருந்தது. அடிப்பாகத்தை அந்த சைடு உள்ள தூக்கிட்டு போயிட்டான், மேல் பாகத்தை இந்த பக்கம் இருக்க தூக்கிட்டு போயிட்டான். ஓஹோ. அப்படித்தானே அவங்க பண்ணுவாங்க. முதல் நாள் தான் வந்து வாட்டர் மெலன்ல இருந்து மோரை ஊத்துறது, ஐஸ்கிரீமை குடுக்கறதுன்னு பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஒரு நாய் கூட சீண்டாது. நான் தான் சொல்றேன், தண்ணீர் பந்தல்னா வந்து அதெல்லாம் சும்மா ஒரு ஐவாசி மனே, எல்லாம் நம்பாத. போய் இங்க ஒரு 20 வாட்டர் பாட்டில் விற்கும், இந்தா போய் வாங்கிட்டு வா. சொல்றது கேளு. கடை பக்கத்துல இன்னொரு தண்ணி பந்தல் இருக்கு, போய் டெஸ்ட் பண்ணி பாப்போம் இருக்கான்னு பாப்போம். பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம தண்ணி பாட்டில் வாங்குவோம். வேஸ்ட் பண்ணாத, காசு இருக்குன்னு ஆடாத கோபி. பேசி நாய இப்பதானே சொன்னேன். நான் 5 வருஷம் உனக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வந்துட்டேன். எத்தனை வாட்டி உன்னைய மாதிரி நான் நம்பி போய் தண்ணி இல்லாம ஏமாந்து வந்திருக்கேன் தெரியுமா? கடைசியில இந்த அதனா மண் சட்டியில வந்து பானையில அடியில இருக்கும் தண்ணி, அத காக்கா மாதிரி கல்ல போட்டு மேல வர வச்சு நான் குடிச்சிருக்கேன். சொல்றத கேளுவனே போ. அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க பந்தல? தெரியலையே. அது அவன்கிட்ட போய் கேளுடா. நான் தண்ணி தெளிக்கிறா, தண்ணி வாங்கி தரடா. தண்ணி பந்தல்ங்கறாங்களே தான் கேட்டேன் நான். இவரு தேவலாம் அரசியல் செருப்பு வந்துரும் உனக்கு. கோபி எங்க கோபி? இருக்க கோபி இங்க இருக்கியா? அட கடவுளே உனக்கு இரக்கம் இல்லையா? கடவுள் ஒரு இரக்கமற்றவர் என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டார். இந்த தொண்டை உனக்கு சரியில்லை, கோல்டு வந்துருச்சாமே. வெயில் காலத்துல சுட தண்ணி குடிக்கிற நிலைமை. சம்மர்ல கோல்டு வருதுல்ல. பேச வைக்காரா தொண்டை பேசக்கூடாது. எச்சி முழுங்கினாலே வலிக்குதுடா. வலிக்குதா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி செய்கிறாய்? எழுதிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ரொம்ப கஷ்டம். ஆமா சம்மர் டைம்ல தான் வரது அதிசயம். சளி புடிச்சுக்கிச்சு, தொண்டையெல்லாம் வலிக்குது. சுடுதண்ணி குடிச்சா போன வாட்டி என்ன பண்ணும்? எரிச்சலா இருக்கு, வயிறெல்லாம் வலிக்குது. சளி பிடிச்சா சுடுதண்ணி குடிச்சா தானே சரியாகும். அதாவது வெயில் காலத்துல எவனுக்கெல்லாம் சளி பிடிக்குதோ அவன் எல்லாம் போன ஜென்மத்துல மிகப்பெரிய பாவத்தை பண்ணவங்க அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? அது சொல்லுது. இப்ப இவருக்கு இதுக்கு தானே பழி வாங்குறேன். இல்ல கோபி, நான் வந்து ஹீட் தி பீட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். அது பீட் தி ஹீட். இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி நீ விட்டு தொலை, இங்கிலீஷ சாவடிக்காத. ரொம்ப வெக்கையா இருக்கேன்னு சொன்னீங்கன்னு ஈர துணியை நினைச்சு துண்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நெஞ்சில போட்டு தூங்குறான்னு. ஆமா நீ நெஞ்சில போட்டதா கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு மூஞ்சிக்கு எடுத்து விட்டு தூங்கி இருக்க. அதனால அவனுக்கு கோல்டு வந்துருச்சு. நீ தப்பா பண்ணிவிட்டு நல்லா பேசிக்கிருந்த என்ன கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி பேச வச்சு லைட்டா இங்கிலீஷ் போட்டோன்னா அவரை மாதிரியே இருக்கும். சுடுதண்ணி குடிச்சா தொண்டை வலி சரியாகும் சொல்லி சுடுதண்ணி குடிச்சேன். இப்ப நீர்க்கடுப்பு வந்துருச்சு, ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணா சளி பிடிக்குது. இது ரெண்டையும் சரி பண்ணா காய்ச்சல் வருது. டேய் நான் என்னடா பண்றது? ஆமா ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல அதை விடு. இப்ப நான் வந்து நல்ல பீட் கோல்டுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? இப்போ ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். நீ வெள்ளை மிளகு 2 எடுத்துக்க, தொண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி பண்ணனா அது போயிடும். அதுவும் இல்லையா இது டெக்னிக். இண்டிமெண்ட வாங்கி அது இதுல வந்து நசுக்கணும்னு வச்சுக்க, உடைஞ்சிடும். அப்ப இழுத்தன்னு வச்சுக்க, கூட அப்படியே உள்ள போன மாதிரி சுட சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்னடா அது? இதே ஃபேனை டிசம்பர்ல ஓடிச்சுன்னா குளிர்துன்னு ஆஃப் பண்றேன். அதே ஃபேனை சம்மர்ல ஓடிச்சுன்னா பத்த மாட்டேன். வாழ்க்கை தான் அவ்வளவுதான். டேய் துவங்கல் இருந்ததுதான் வாழ்க்கை. வெயில் பொழக்குது சுதாரு. சனி ஞாயிறு லீவ் வருது 2 நாள். பேசாம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காரை எடுத்தோம்னு வச்சுக்க, நைட்டு போய் தென்காசி குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். குற்றாலத்துல ஒரு குளியல போட்டு ஜம்முன்னு பரோட்டாவை சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவோமா, அருமையா இருக்கும். தண்ணி வரலையா?
நீங்க நல்ல பிளானா போட்டாலும் கெடுத்து விடுறீங்க. மாப்ள பாவனாஸ்ல வரும்ல. சூப்பர். 90 நாள் தண்ணி வரும்னு சொல்லிருக்காங்க. அகத்தியர் ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறோம். அப்படியே பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி விட்டு போமா நான் போலாம் தானே. டேட் என்னைக்கு வாங்க போலாம்? டேட் என்ன? நீ சாட்டர்டே சண்டேவா பார்த்து சாட்டர்டே சண்டே போறோமாடா? லீவ் இருக்கும்ல. மாப்ள எனக்கு வேலை இருக்கு மாப்ள. வேலையா? அப்ப உனக்கு சாட்டர்டே சண்டே உனக்கு எப்படி? எனக்கு சாட்டர்டே ஓகே, ஆனா சண்டே நமக்கு அங்க ஒரு சண்டே இல்லன்னு சொல்லு. இவன் சாட்டர்டே சண்டே இல்லன்றான். என்னதான்டா பண்றது? மண்டே டியூஸ்டே போவோம். டேய் மண்டே அப்ப நான் வேலைக்கு போக வேணாமடா. இல்ல அப்ப கூட்டம் கம்மியா இருக்கும் மாப்ள. வீக் டேஸ்ல போனோம்னா டேய் நம்ம லீவ் வீக்கெண்டுன்னு சொல்லி பிளான் பண்றோம். சரி ரெண்டு நாள் ஆபீஸ் லீவ் கூட போட்டு போவோம்டா. அந்த வெயில தணிக்கணும் வேற வழி இல்ல. லாஸ் லீவு நீ உனக்கே தெரியும். சரா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கடா. நீங்க அவ்வளவு யோசிச்சீங்கன்னா சரி. ஐயோ நான் பாத்தேன். இல்லடா நீ பாத்து. ஏய் மாப்ள யோயா இதுதானே அது. சாட்டர்டே நான் இந்த மாதிரி வரேன். போகலாமே பண்றது. இல்ல அது ஒர்க் டைம்ல விட்டுட்டா போவாங்க. நம்ம ரெண்டு பேரும் போனா ஊர் உலகம் தப்பா பேசும் மாப்ள. ஆம்பள பையில சேர்ந்து ஆயிப்போச்சு. வரல நீ பாதானே. அதுக்கு இப்ப சாக்கு இல்ல மாப்ள சொல்றேன், நடைமுறையே சொல்றேன். நான் செவனேன்னு தான்டா இருந்தேன். இவங்க எல்லாம் வந்தாங்க குற்றாலம்பலம் பாப்பன சம்பளம் தண்ணி வரும் அகத்தியர் பாலத்துல பேசிட்டு கடைசில எல்லாம் ஆசைகளை கூட்டு ஓடிடும். சரா டேய் குற்றாலம் வேணாம், கொடைக்கானல் போவோமா? கொடைக்கானல் போவோம்டா. குளுகுளுன்னு இருக்கும்டா. இப்பதான் சீசன் போவோம்டா. டேட் மட்டும் சொல்லுவேன். கொடைக்கானல் போறதுக்கு ஊட்டி மாதிரி போனா அங்க பக்கத்திலே இது அந்த சர்க்கிள் அட்வென்ச்சர் இருக்குமே, ஒண்டர்லா. அது ஊட்டிடா, அது மேட்டுப்பாளையம்டா. ஊட்டி போயிட்டு அங்க போயிட்டு ஊட்டி எங்க இருக்கு கொடைக்கானல் எங்க இருக்குன்னே தெரியல. அவனே சென்னையில இருந்து ஊட்டி எவ்வளவு தூரம், கொடைக்கானல் எவ்வளவு தூரம்? சரா நான் வரலடா. என்னடா அப்ப கொடைக்கானல் போலாம்டா. அப்ப சரிடா கொடைக்கானல் போலாம்டா. சரி ஓகே டைம் பாஸ் ஆவல. போய் நான் இங்க நின்னு இருக்கனால என்ன வந்து அங்க போலாம் இங்க போலாம்னு பேசி டைம் ஓடிட்டு இருக்கீங்க. சரி ஒண்ணு வேணாம். ஷட் டவுன் அதானே? இல்ல மாப்ள தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓடிடு. ஓ ஷட் டவுன். ஊட்டி போறதெல்லாம் போரு. நம்ம ஏன் கூருக்கு போக கூடாது? போலாமா? போலாம். எங்கயாவது நம்ம ஏன் ஊருக்கு போக கூடாது? ஊருக்கு போயிருமா? சரா நான் ஊருக்கு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். குளிச்சிட்டு வந்தாலும் வேர்க்குது. ஆமா எனக்கு குளிச்சிட்டு சரியா குளிக்க போறாரா? ஆனா தண்ணிக்குள்ளேயே இருந்தா ஜில்லுன்னு இருக்கும். குளிச்சிட்டு வந்து வேர்க்குது. இது என்னன்னே எனக்கு தெரியலையே. தண்ணியே குடிக்க கூடாதா? குடிக்காம தான் டீஹைட்ரேஷன் ஆகுது. குடிச்சா தண்ணி வெளியே வருது. ஆமா ஃபேவரட்லாம் இருக்கா இல்லையா? சில சிலுவன குளிர் அடிக்குது சிறு எறும்புகள் மலர் வெடிக்குது மரகத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கிட்டாங்க. இருக்கிய காத்து அடிக்கிற நீ அத விட்டு பாட்டு பாடுறீங்க. என்ன மூஞ்ச பாருங்க. இது குத்துதா? என்ன பிராங்க் பண்ணுதானே தெரிய மாட்டேங்குது. காத்து கிடக்கு. வரவே மாட்டேங்குது. கையில் ஓட வாசனை வந்து கண்ணம்மா பாட்டு பாடி வெறுப்பதி இருக்கியா? இருவ ஆஃப் பண்றது. டேபிள் ஃபேனை போட்டா தான் உயிர் வாழ முடியும் போல. எங்க டேபிள் ஃபேன்? டேபிள் ஃபேனை போடுவோம். ரொம்ப ஸ்பீடா ஓடுது. ஸ்பீடு ஏற்றி பார்ப்போம். ரெண்டாவது மூணாவது சவுண்ட் மட்டும்தான் வருது. குளிக்க காத்து வர மாட்டேங்குது. வேர்த்தா காத்து எடுத்தா சிறுசிறுன்னு இருக்குமா? அது கூட இருக்க மாட்டேங்குது. வெக்க காத்த நீ வெளியே இருந்து உள்ள எடுத்துக்கிறிய மூதே. எப்படிதான் அந்த வீட்டுல நான் வாழ்றது? நீ எல்லாத்தையும் நினைச்சு ஈரமா தான் மேல போட்டுக்கணும் போல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வெயில் காலத்துல வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியலையா? வீட்டுல ஏசி வாங்கி மாட்ட முடியல, கையில காசு இல்லன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க உங்க வீட்டுல மாட்டி இருக்கக்கூடிய 1.5 டன் ஏசி செய்யற வேலைய ஆஃப்டர் ஆல் இந்த 1500 ரூபாய் ஏசி செய்யும். 1500 ரூபாய்க்கு ஏசி போட்டீங்கன்னா இத போட்டீங்கன்னா உங்க வீட்லயே 3 லேயர் காஷ்மீர்ல போட்ட மாதிரி 3 லேயர் போட்டுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு குளிர் ஏற்படுத்தும். ஸ்விங் இருக்கு. இத போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய 1.5 டன் ஏசி செய்யக்கூடிய வேலையா இந்த பொருள் செய்யும். என்னடா இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். 1500 ரூபாய்க்கு ஏசி. எனக்கு வேணும் அது. I want this. எரிய போகுது. வந்துருச்சு. ஆஹா வந்துருச்சுடா. 1500 ரூபாய்க்கு ஏசி விக்கிறாங்க. இதை விட்டுட்டு இந்த பெரிய ஏசி வச்சுட்டு மாரடிக்க முடியலையே. ஏசி ரிப்பேர்னு கூப்பிட்டீங்க. என்ன ரிப்பேர் பார்க்கணும்? அது ரிப்பேர்லாம் பார்க்கறதால ஏசி கழட்டி எரிய போறேன். கிளம்புடா. நான் நாளைக்கு போய் போறேன்னா இன்னும் இதான் வராங்க. ஏசி தேவையில்லை. என் வீடு இப்ப சுவிட்சர்லாந்து நான் போறேன். நீ சுவிட்சர்லாந்து. ஐயோ ஐஸ் கட்டி போடணும். ஐஸ் கட்டி. காத்து வர்றது கூட ஏசி கூட இந்த மாதிரி வராது. அப்படி அவ்வளவு புகையா வருது பாரு. நல்லா இருக்கு.
நல்லா குளிர்னு பார்த்தா ஆனா குளிர் ஒன்றும் அவ்வளோ இல்லையே. புகை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஐஸ் புகையா வருது, குளிர மாட்டேங்குதே. மாப்ள என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளூடூத் ஏசிடா இது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. இத போய் ஏசிங்கற. ஏசிடா, குறைந்த விலையில் மலிவான ஏசிடா இது. மலிவான ஏசியா? ஏசி இது. காத்தே வரல. வருது, புகையா வருது. அது ஏசி காத்து குளுகுளுன்னு வரும்னாங்க. புகை வர்றது ஏதோ எவாபரேட் ஆகி வர்ற மாதிரி இருக்கு மாப்ள. ஏசிலாம் போட்டுருது, ஃப்ரிட்ஜ் இது. எனக்கு தெரிஞ்ச சுடுதண்ணி போடுறதுன்னு நினைக்கிறேன். சுடுதண்ணி போடுறதா? ஆமா மாப்ள, உன்னை ஏமாத்திட்டாங்க மாப்ள. என்ன ஏமாத்தாங்க? சும்மா கோவம் பேசிட்டு இருக்க. நீ எங்க வாங்குன? எங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்து. எங்க காட்டு? கமெண்ட் எல்லாம் பாத்தியா? என்ன கமெண்ட் போட்டுருக்காங்க? யாரும் நம்பி வாங்கி விடாதீங்க நண்பர்களே, இது ஏமாட்டு வேலைன்னு போட்டுருக்காங்க. கமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டியா? வீடியோ பார்த்தனே வாங்கிடுவியா? ஆமா பார்த்தா. என்ன மாப்ள இப்படி கேணியா இருக்கா? சரி ஏசி ஆச்சுங்க, ஏசி அத போட்டு விடு. வியாபாரத்துக்கு எடுத்து விட்டாங்களே. ரிப்பேர் இருக்குன்னு அதை விட்டுட்டு வந்தவனே அனுப்பி விட்டேன். வந்தவனே அனுப்பி விட்டியா? ஆமா. என்ன மாப்ள இவ்வளவு கேணையா இருக்க? கேவலமா கடை. சும்மா நீ கேவலமா நீ கேண அதான் உன் முன்னாடி உன்னை தூக்கி போட்டு முதிக்கிறா. முதிக்கிறா அதான் முதிக்கிறா. ஏற்கனவே பொண்டாட்டி ஒரு ஞாபகப்படுத்துறான். அவனை பேசிக்கிறான். அக்னிவேலே கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெயிலோட தாக்கத்தை தீக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபேனை இப்படி நீட்டிக்கலாம். இதுக்குள்ள இருந்து புகை வரும். அது ஏசியை விட பயங்கர குளிரா இருக்கும். அட பாவி, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் பண்ண. இவனை கொல்லலாம் போல. ஒன்னால எனக்கு ஆசைக்கு. ஐயா, ஆனா உண்மையிலே இந்த டைம்ல தான் இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது ஏதோ ஒரு சேனல்ல, ஒரு டெக் சேனல்ல பார்த்தேன். நானும் ஸ்டார்டிங்ல அவங்களும் வாங்கி பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க. ஆனா ஒருவேளை ஏசி வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அது ஃபுல்லா ஹீட்டர். அதாவது இந்த கூலிங்கான இடத்துல யூஸ் பண்ற ஹீட்டருக்காக வாங்கி போட்டுப்பாங்க. அத இங்க வந்து ஏசின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஏமாத்துறாங்களோ தெரியலையா யாருக்கும். ஏன்னா வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணி சொல்லவே மாட்டேன்றாங்க. குளிர்காலத்துக்கு வேணா யூஸ் பண்ணி. ஆமா, அதே மாதிரி இந்த ஃபேனும் இந்த ஒரு தண்ணி அடிச்சு இந்த ஃபேன் ஓடும். அந்த மாதிரி அது பயங்கர கூலிங்கா இருக்கு ஆஹா அப்படின்னு போடுவாங்க. ஒரு மனகடி கிடையாது. அந்த சம்மர் டைம்ல கோல்ட் ஆகுது. எனக்கு அது உண்மையிலே பாவம். உண்மையிலே அவங்களாம் பாவம் செஞ்சவங்க. சுடுதண்ணி குடிச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல, இப்போ வின்டர் சீசன்ல வந்து நார்மலா வர்றது ஓகே, இல்ல ஐஸ் ஏதாவது சாப்பிட்டு வர்றது ஓகே. இந்த வெயில்ல வரும் பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன்னா தண்ணியே ஜில் ஜில்லுன்னு குடிக்கலாம்னு பார்த்தா அப்போ சுடுதண்ணியை சுடுதண்ணியா குடிக்கிறோம். குளிச்சுட்டு வந்தா ஏன்டா குளிச்சோம் அப்படி இல்ல. இது நம்ம சின்ன வயசுல கூட இப்படி ஒரு வெயில் நம்ம பார்த்தோம். நல்லா வெயில்ல விளையாடுவோம். இப்போ வெயில்ல போறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு வெயில் மாறிடுச்சா உலகமே. அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் ஒண்ணு ட்ரிக்கு காய்ச்சி கொடுத்தாங்க. அது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நானும் ஃபுல்லா கெட்டுவேன். போட்டு கெட்டி பார்த்தா ஃபுல்லா வேர்த்துரும். இது புதுசா இருக்கு. சொல்ற மாதிரி காத்து உள்ள கரெக்டா போகுமோ என்னமோ கேப். ஆமா, பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்